நண்பர்கள் 4 பேர் ஒன்றாக சேர்ந்து பஞ்சு வியாபாரம் செய்து வந்தனர். அவர்களது பஞ்சுக்கடையில் ஏராளமான எலிகள் சேர்ந்து பஞ்சு பொதிகளை நாசமாக்கி வந்தன. தொல்லை தரும் எலிகளை ஒழிப்பதற்காக பூனை ஒன்றை வளர்க்கலாம் என்று நால்வரில் ஒருவன் யோசனை சொன்னான். மற்ற மூவரும் அவன் யோசனைக்கு சரி என்றனர். நால்வருமாகச் சேர்ந்து ஒரு பூனையை வளர்க்க ஆரம்பித்தனர். பூனை வந்ததிலிருந்து எலிகளின் தொல்லை குறைந்தது. இதன் காரணமாக நால்வருக்கும் பூனையின் மேல் அதீத அன்பு ஏற்பட்டது. பூனைக்கு சகலவித உபசாரங்களும் செய்ய ஆரம்பித்தனர். அதோடு மட்டுமில்லாமல் அதன் கால்களுக்கு தண்டை, கொலுசு போன்றவற்றை அணிவித்து அழகுபடுத்த நினைத்தார்கள். அதற்காக 4 நண்பர்களும் பூனையின் 4 கால்களை ஆளுக்கு ஒன்றாக பங்கிட்டு கொண்டனர். அவரவர்க்கு சொந்தமான கால்களில் தங்களுக்கு விருப்பமான அணிகலன்களை பூட்டி மகிழ்ந்தனர். திடீரென ஒரு நாள் பூனை ஒரு காலை நொண்டிக்கொண்டே வந்தது. இதை பார்த்த நண்பர்களில் ஒருவன், நண்பா, உனக்கு சொந்தமான பூனையின் காலில்தான் அடிபட்டு விட்டது. கவனமாக அதற்கு மருந்து போட்டு குணப்படுத்து என்றான். அந்த காலுக்கு உரியவனும் பூனையின் காயத்தை துடைத்து எண்ணெய் வைத்து ஒரு துணியால் அதை சுற்றி வைத்தான். அன்று இரவு பூனை விளக்கு பக்கம் போகவே அதன் காலில் சுற்றியிருந்த துணியில் நெருப்பு பற்றி கொண்டது. தன் காலில் சுற்றப்பட்டிருந்த துணியில் நெருப்பு பற்றி கொண்டதும் பூனை மிரண்டு போய் பஞ்சு மூட்டைகளின் மேல் ஓடியது. உடனே பஞ்சு மூட்டைகள் அனைத்திலும் நெருப்பு பிடித்து கொண்டது. இதனால் அங்கு இருந்த பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. நண்பர்களில் மற்ற மூவரும் துணி சுற்றியவனை பார்த்து, நீ எண்ணெய் வைத்து துணி சுற்றி வைத்ததால் தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது. எனவே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீதான் கொடுக்க வேண்டும் என்றனர். அவனோ தான் வேண்டுமென்றே செய்யவில்லை, எதிர்பாராத விதமாக நடந்துவிட்டதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்று எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கொண்டான். ஆனால் மற்ற மூவரும் அவன் பேச்சை கேட்கவில்லை. பிரச்சனை மரியாதை ராமனிடம் சென்றது. மூவரும் இவனுக்கென்று பிரித்து கொடுக்கப்பட்ட பூனையின் காலினால்தான் இத்தனை நஷ்டம், ஆகவே இவன்தான் அந்த நஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று கூறினர். விஷயம் முழுவதையும் கேட்டுக்கொண்ட மரியாதை ராமன், பூனையின் ஒரு காலில் அடிபட்டுள்ளது. அந்த காலால் நடக்கவோ ஓடவோ அதனால் முடியாது. அந்த சமயத்தில் அது மற்ற 3 கால்களால் தான் ஓடியிருக்க வேண்டும். எனவே உங்கள் மூவருக்கும் சொந்தமான கால்களால் ஓடித்தான் அது நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நீங்கள் மூவரும் தான் இவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பை கேட்டு மூவரும் வேறு வழியில்லாமல் நஷ்டத்தை பகிர்ந்து மீண்டும் கடையை நடத்த துவங்கினர். மரியாதை ராமனின் சமயோசிதமான தீர்ப்பை எண்ணி மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர்.